ஹலோ வணக்கம். நான் உங்கள் டைட்டன் சோமா. நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்ச மானிய கோரிக்கை கூட்டத்தொடரில் 110 விதி அப்படின்ற ஒரு சிஎம்க்கு மட்டுமே ஸ்பெஷலிஸ்டான ஒரு ரூலை யூஸ் பண்ணி சில திட்டங்களை அறிவிச்சிருந்தார். அந்த அறிவிச்சிருந்த திட்டங்களில் மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுற ஒரு திட்டம் பரந்தூர் விமான நிலையம். அந்த திட்டத்தை கைவிட்டது தான். அதை நோக்கி நிறையா கொஷின்ஸ் வந்து இன்றைக்கும் சட்டமன்றத்தில் பேசப்பட்டுச்சு. நேற்றும் எதிர்கட்சியினர் அண்டு நிறையா பேர் வந்து அதுக்கு விளக்கங்களும் அவங்களோட இதுவும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. வியூஸ் அண்டு விஷன்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் 2 முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா, ஒன்று விவசாயிகளுக்கு நல்லது செஞ்சுருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 2வது விவசாயிகளுக்கு நல்லது செஞ்ச கையோட கண்டிப்பாக 10 கோடிக்கும் மேல் உள்ள பேசஞ்சர்ஸ் வந்து போகிற மாதிரி ஒரு ஏர்போர்ட் நம்மளுக்கு சென்னைக்கு தேவைப்படும். அதை நீங்கள் வந்து சீக்கிரமாக எடுங்க அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் விவசாயிகள் நலன், அந்தந்த பூர்வீகத்தில் அந்தந்த ஊரில் இருக்கிற மக்களை வெளியேற்றிட்டு அந்தந்த நீர்நிலைகளை அழிச்சிட்டு, குறிப்பாக அமைச்சர் கீர்த்தனா சொன்ன மாதிரி கேரளாவில் ஒரு ஏர்போர்ட்டை வயலில் மூடி கட்டினதுக்கப்புறம் அந்த கொச்சினில் இருக்கிற ஏர்போர்ட் மழையில் மூழ்கி போனதெல்லாம் அவங்க சூப்பராக எடுத்துக்காட்டி சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், டைட்டன் சோமா சேனலை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ன்றதில் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் இந்த திட்டம் கைவிடப்பட்டது மக்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி மிக மிக நல்ல ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த திட்டத்தை மிக தைரியமாக ஒரு மிகப்பெரிய இந்திய நிறுவனம், ஒரு மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட்டை எதிர்த்து இதை கொண்டு வந்த நம்ம முதலமைச்சருக்கு ஒரு மிகப்பெரிய அவரோட அந்த தைரியத்துக்கு ஒரு பாராட்டை கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாக சொல்லி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் எந்த ஒரு அரசாங்கமும் திருப்பி வந்து பேக் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அது நாட்டோட வளர்ச்சியை பாதிச்சிரும், நாட்டோட பொருளாதாரத்தை பாதிச்சிரும், நம்மளுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் தொழில் கூட்டமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட நியாயமாக நம்ம கோரிக்கையை வச்சு அரசாங்கம் வேறு இடம் தரேன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக அந்த கூட்டமைப்பை வந்து இந்த மாதிரி வர இன்வெஸ்டர்ஸை கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஸோ அப்படி தான் சென்னையில் சிஐஎன் தொழில் கூட்டமைப்பு தலைவரும் அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்லியிருந்தார். இடம் கொடுக்கறதும் கொடுக்காததும் சீஃப் மினிஸ்டர் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாலிசி, அவங்க எடுக்கிற டிசிஷன். அதில் நாங்கள் எதுவும் டிபேட் பண்ணலை. பட் எங்களுக்கு வந்து அந்த 10 crore பேசஞ்சர்ஸ் வந்துட்டு போகிற மாதிரி, இல்லை ஃப்யூச்சரில் வர அந்த ஒரு இன்ஃப்ளேஷனை வந்து தடுக்கிற மாதிரி ஒரு நியூ ஏர்போர்ட் வந்தாலோ இல்லை எக்ஸ்டென்ஷன் ஏர்போர்ட் வந்தாலும் எங்களுக்கு போதும் அப்படின்றதோட நல்லதை சொல்லிவிட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க. அப்புறம் இதை தொடர்ந்து நம்ம போராளிகள், விவசாய போராளிகள், விவசாயின்னு சொல்கிறதே கஷ்டம், அதில் இன்னும் போராளிகளாக இருந்த பரந்தூர், அந்த காரை, அந்த வில்லேஜை சுற்றி இருந்த போராளிகள் எல்லாம் போய் நம்ம முதலமைச்சரை சட்டமன்றத்தில் சந்தித்து ரொம்ப நெகிழ்வாக கதிரெலாம் கொடுத்து, கதிர் இங்கே எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, அந்த கதிர் கையில் கொடுத்து ஒரு நன்றி தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான நெகிழ்ச்சி சம்பவமாக தமிழ்நாட்டு மக்களால் பார்க்கப்படுது. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாருக்கும் இது வந்து ஒரு துக்க சம்பவமாக பார்க்கப்படுது. இதை நான் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் ஒரு 2வது முக்கியமான விஷயம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இதில் என்ன சார் அந்த நெகட்டிவாக பேசுகிறவங்க, டெண்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட நகைக்கடை வந்து நகைக்கடையை வைத்திருக்க நிறுவனம் வந்து 1 பைசாவுக்கு தராங்க. அந்த லிஸ்ட்லேயே இருக்கிற நம்ம ஊர் ஆள் வந்து 15,000 ஒரு கிராமுன்னு போட்டார். அது எப்படி வந்து அவர் கொடுக்க முடியும்? 1 பைசாவுக்கு 4.5 லட்சம் மோதிரம் ஒரு வருஷத்துக்கு 755 கோடி பட்ஜெட் ஒதுக்கின ஒரு ஸ்கீமுக்கு எப்படி இவங்க வந்து 1 பைசாவில் அப்போ 45,000 முடிஞ்சிடாதா அப்படின்னு பல விமர்சனங்கள், பல கேள்விகள், பல சந்தேகங்கள் எல்லாம் இருந்தது. நான் ஒன்று தான் கேட்குறேன், டைட்டன்ஸ், நம்மெல்லாம் ஜியோ சிம் ஃப்ரீயாக கொடுத்தப்போ வாங்கிக்காமையா போயிட்டோம்? இல்லை அம்பானி கடையை மூடிட்டு தான் போயிட்டாரா? இது அம்பானிக்கு தெரியாதா? இல்லை இவ்வளோ பெரிய நகைக்கடை நிறுவனம் வச்சுருக்க அவங்களுக்கு தெரியாதா 1 பைசா கொடுத்தா என்ன ஆகும்னு? சரி, இப்போ டெண்டர் கால்ஃபர் வந்தோடனே அவங்களே பயந்துட்டு ஓட மாட்டாங்களா? 6 மாதம் ஜியோ அப்படின்ற ஒரு நிறுவனத்தால் கண்டிப்பாக ஃப்ரீயாக சிம்மு கொடுத்து திருப்பி அவங்களால பூம் ஆகி வர முடியும்னா
அதை அவங்க கவர்மெண்ட்டோடையோ இல்லை கவர்மெண்ட் உதவி இல்லாமையோ செஞ்சு முடிக்க முடியும்னா ஏன் இது முடியாது? சரி, நீ ஏன் தம்பி வடக்க போற, தெற்குலயே சொல்லு அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன். ரேஷன் கடையில் இலவச அரிசி எப்படி கொடுக்குறீங்க? 1 கிலோ அரிசி இன்னைக்கு ரேஞ்சுக்கு எப்படி பார்த்தாலும் 35 ரூபா 40 ரூபா. ஒரு நபருக்கு 10 கிலோன்ற ரேஷியோவில் கொடுக்குறாங்க. நான் தப்பாக கூட சொல்லலாம், இதை நினச்சிக்காதீங்க. 10 கிலோ கொடுக்குறாங்கன்னு நான் ஒரு தோராய கணக்கு சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் 4 பேர், 40 கிலோ அரிசினா 1200 அரிசியை ஒரு குடும்பத்துக்கு, கிட்டத்தட்ட 1,50 கோடி ரேஷன் கார்டுக்கு மேலே இருக்கிற குடும்பத்துக்கு இலவசமாக இத்தனை நாள் எப்படி கொடுத்தீங்க? அந்த இலவசத்தை கொடுத்த நிறுவனம் யார்? அவங்களாம் நஷ்டமாகலையா? இல்லை அதெல்லாம் கொடுத்த விவசாயி நஷ்டமாகலையா? இல்லை நீங்கள் அவங்களுக்கு காசே கொடுக்காம ஏமாற்றிட்டீங்களா? கேள்வி கேட்கணும்னு நினச்சா எல்லாத்தையும் கேள்வி கேட்கலாம். டாடா ஏர்லைன்ஸ் கதையிலேருந்து இது நடக்குது நாட்டில். அவர் சும்மா கவர்மெண்ட் நினச்சா ஒரு பொருளை எடுத்துக்கலாம், அதுக்கு விலையும் கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். இப்படிலாம் சட்டம் இருக்கும்போது ஒரு பணக்காரர், ஒரு நகை வச்சிருக்க நிறுவனர், அவர் பல விஷயங்களுக்கு நம்ம சவுக்கு சங்கரன் சொன்ன மாதிரி ஒரு மார்க்கெட்டிங்கு கூட கொடுத்ததாவே இருக்கட்டுமே. அந்த ஏழை குழந்தை கையில் ஒரு பைசால மோதிரம் போனால் சந்தோஷம் தானே. அது நம்ம எப்படி கடன் அடைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஒரு சிறந்த கடன் அடைக்கும் வழியாக கூட வச்சுக்கோங்களேன். இப்போ 45,000 வேணாம், 4,50 கோடி ரூபாய்க்கு கொடுத்தா கூட 755 கோடி ரூபா பட்ஜெட்டை 710 கோடி ரூபா மிச்சம் தானே. ஸோ அந்த மாதிரி நல்ல பார்வையோட, நல்ல கண் திட்டங்களோட இந்த விமர்சகர்கள் எல்லாரும் இதை விமர்சிக்கணும்னு கேட்டுக்கிட்டு, நாட்டுக்கு நல்லது நடக்குதா விட்டுருங்க. பாராட்டலனாலும் பரவாயில்ல, அந்த விஷயத்த விட்டுருங்க. சும்மா அதை எடுத்து வச்சு பேசி நல்லது செய்ய வரவங்களையும் மனநோக அடிக்கக்கூடாது அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த சேனல் சார்பாக வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ன்ற இந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த 2 விஷயங்களுக்கும் என்னோட குரலை இங்கே ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணுறேன். இதை நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாஸ். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி.